ஹாய், இன்னைக்கு நம்ம படிக்க போகிற ஸ்டிச் எம்போஸ்ட் மேட் ஃபில்லிங் ஸ்டிச். எம்போஸ்ட் மேட் ஃபில்லிங் ஸ்டிச். இது நம்ம ஏற்கனவே பேசிக் லெவல்லையும் படிச்சிருப்போம். இது அட்வான்ஸ் லெவலில் உள்ள மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று போட்டுக்கிறேன். இதுக்கு பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய நீடில் எடுத்துக்கோங்க. இந்த நீடிலில் இந்த பைப்பிங் த்ரெட்டை தான் நான் கோர்த்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்து எண்டில் நாட் போட்டிருக்கேன். இப்போது ஃப்ரேமுக்கு அடியிலருந்து ஊசியை குத்தி வெளியே எடுத்து கொஞ்சம் அந்த த்ரெட்டு கொஞ்சம் வண்ணமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல பிக்சர் வரைஞ்சிருக்கோமோ அந்த இடத்துல கொஞ்சம் திருக்கி நீங்கள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அதை ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கேப்பு கரெக்டாக இருக்கணுங்க. இதை எப்படி வச்சு பார்த்துக்கோங்க. இந்த கேப்பு கரெக்டாக இருக்கிறது மாதிரி இந்த மாதிரி அடுத்தால மறுபடியும் இந்த சைடு அடுத்து அப்படி ஃப்ரேமுக்கு அடியிலருந்தே மறுபடியும் எடுத்து மறுபடியும் டைட் கொடுத்து இந்த அளவு இதே மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை முடிச்சிட்டோம். இனி பேக்கில் எப்படி நாட் போடுறதுன்னு பார்ப்போம். திருப்பிட்டு நார்மலாக எப்போவும் பண்ணது மாதிரி தான் இப்போ ஏதாவது ஒரு நூலுக்குள்ளே அப்படி போட்டு இதுக்குள்ளே போட்டு இப்படி எடுத்துக்கோங்க. சாதா நார்மலாக நம்ம ப்ளவுஸுக்கு ஒரு பட்டன் ஏதாவது நீங்கள் தைச்சிங்கன்னா நாட் போடுவீங்கள்ல, அதே மாதிரி தான். ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே கொடுத்துருக்கீங்களா பார்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஊசி எப்படி பிடிச்சிட்டு ஒரு சுற்று இந்த மாதிரி சுற்றிட்டு அப்புறம் பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 வாட்டி போட்டுக்கோங்க. இப்போது எப்பவும் போல் 2 த்ரெட் எடுத்து அதை எண்டில் நாட் போட்டு 2 நூலையுமே அப்படியே ஃப்ரேமுக்கு அடியில் போட்டுட்டு இப்போது நம்ம இந்த படம் வரைஞ்சிருக்கோமா இங்கே, அதுக்கப்புறம் இங்கே இதில் கிராஸில் போய்ட்டு நான் மறுபடியும் 2வது வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த இடம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த படம் வரைஞ்சிருக்கோமா, இதுதான் நடு சென்டர். இதில் நான் நீடியில் வெளியே எடுத்துகிட்டு 2 நூல் இந்த பைப்பிங் த்ரெட்டில் 2க்கும் நடுவில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 அப்புறம் மறுபடியும் ஒரு 2 கரெக்டான இடத்துல வச்சு இங்கே ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒரு லாக் மறுபடியும் ரிட்டன் அதே 2 மறுபடியும் அதே இடத்துல நம்ம எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணுமோ அதே இடத்துல மறுபடியும் ரிட்டன் போகிறேன். 2 எடுத்து ஒரு 5 வாட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். 5 இல்லைன்னா ஒரு 6 வாட்டி கூட பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வரணும். இந்த ஸ்டிச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் லுக்கு கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அஞ்சு இப்போ நான் 6வது வாட்டி போட்டுட்ருக்கேன்.
ஓகே 6 நேரம் போட்டுட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, நம்ம எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணோமோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோமா, இங்கே வந்து போட்டிருக்கோம். இப்போது அதுக்கு நடு சென்டர் இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பீடு 2 த்ரெட்டு விட்டு மறுபடியும் அந்த நடுவில் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். மறுபடியும் இந்த 2ம் மறுபடியும் இந்த இதுக்கு நடுவில். இப்போது இங்கே லாக் ஸ்டிச். இப்போது நீங்கள் மறுபடியும் எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணீங்களோ அதே இடத்துல. ஏற்கனவே இது பேசிக் லெவலில் நம்ம போட்டிருக்கோம். அது பண்ணதுனால உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு 6 வாட்டி. இப்போ வந்து இதுதான் பைப்பிங் த்ரெட்டுன்னு வச்சுக்கோங்க. பைப்பிங் த்ரெட் 2 பைப்பிங் த்ரெட்டு, இந்த 2 1 இந்த 2 1ன்னு வச்சுக்கோங்க. இப்படி 2 ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 2 இங்கேருந்து நீங்கள் இங்கேருந்து 2 ஸ்டிச் பண்ணி வாரீங்க. அப்படி தானே, இங்கேருந்து இங்கே அப்புறம் இங்கே அப்படி 2 நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாரீங்க. இந்த மாதிரி 2 பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு 6 வாட்டி ஸ்டிச் பண்ணுறோம். சரி, 6 வாட்டி ஸ்டிச் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க. 6 வாட்டி நம்ம வந்து ஸ்டிச்சு 2 இந்த 2 நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க. இனி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அடுத்து போகும்போது நம்ம இப்போ வந்து இந்த 2க்கும் போட்டோம் இல்லையா, இனி அடுத்து போகும்போது இந்த 2க்கும் நடுவில் இந்த இடத்துல போட்டுட்டு மறுபடியும் இங்கே நடுவில் போடணும். அப்போ வந்து மறுபடியும் போகும்போது என்ன ஆகும், இந்த 2 வரும், இந்த 2 இதாகும், அதுக்கு நடுவில் இந்த மாதிரி. புரிஞ்சுதா? இனி வந்து இந்த 2 சேரும். அப்போ வந்து இதுக்கு நடுவில் நம்ம இப்போ என்ன குத்திருக்கோன்னா அடுத்து போடும்போது இதுக்கு நடுவில் இப்படி ஸ்டிச் பண்ணி வரணும். ஓகேவா? ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு புரியலைன்னா என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்லி கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு 2 போடணும். அப்படி தானே, 2 போட்டுட்டு அது ஒரு 5-6 வாட்டி 2 போடுறீங்களா, 2 பைப்பிங் த்ரெட்டாக எடுத்து போடுறீங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் 2 போட்டிருப்பீங்க இல்லையா, அதுக்கு நடுவில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்புறம் அதை வச்சு 2 நம்ம ஸ்டிச் பண்ணணும். பண்ணும்போது இப்போ நான் 6 வாட்டி இதை பண்ணிட்டேன். இதோடு சேர்த்து 6வது. இதை வந்து 2 கலர் கூட எடுத்து பண்ணிக்கலாம், இன்னும் நல்லா தான் இருக்கும். நான் ஒரு கலர் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து மறுபடியும் இப்போ வந்து இங்கேயும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இனி வந்து இதுக்கு நடுவில் வரும்போது இங்கே வரும், இந்த இடத்துல அதுக்கு நடு சென்டர். அவ்வளோந்தான். இதே மாதிரி நடு சென்டராக 2 வாட்டியாக 6 நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நடு சென்டர் கணக்கு பண்ணி போடணும். ரொம்ப ஈஸி தாங்க, நீங்கள் பண்ணுனா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாருக்காவது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி ஒரு சைடு முடிச்சுட்டு நம்ம அடுத்த சைடு போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து 1 சைடு முடிச்சிட்டோம். இதே மாதிரி தான் அந்த சைடு போட போகிறோம். இப்போ வந்து இதுக்கு அடுத்து நடு சென்டர். இது வந்து நம்ம வந்து 5-6 வாட்டி நம்ம கொடுத்துட்டோமோ, அப்போ அதுக்கு நடு சென்டர். இப்போ வந்து 2 இருக்கும். இப்போ இந்த 2 வச்சு நான் இதில் கொடுத்துருக்கேன். அப்போது இதுக்கு நடு சென்டருங்கும் போது இதில் 1 பிரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 சேர்த்து, அப்புறம் இந்த 2 சேர்த்து இந்த மாதிரி போடணும்.
உங்களுக்கு இது புரிஞ்சிட்டுனா இது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி 2 2ஆக போடணும். 6 6 வாட்டி அந்த சைடு நம்ம என்ன பண்ணமோ அதே சேம் அதே மெத்தேடு தான். நம்ம வந்து பேசிக் லெவலில் என்ன பண்ணியிருப்போம்னா, பேசிக் லெவலில் வந்து நம்ம வந்து எதுவுமே நம்ம வந்து இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்டு கொடுக்காம பண்ணியிருப்போம். இதில் வந்து நம்ம பைப்பிங் த்ரெட்டு கொடுத்து பண்ணுறோம். இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் அவ்வளோந்தான். பைப்பிங் த்ரெட்டு கொடுத்து பண்ணும்போது நம்ம எம்போஸ்டாக இது கொஞ்சம் எலும்பி இந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து இன்னுமே பார்க்க கொஞ்சம் ப்ரைடலாக நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து 6 வாட்டி நான் கொடுத்துட்டேன்னா நெக்ஸ்ட்டு இனி மறுபடியும் 2 ஆட்டு. இப்போது இந்த 2ஐயும் சேர்த்து இங்கே இருக்குது. அப்போ நம்ம இந்த 2ஐயும் சரிங்களா, இந்த நடு சென்டரில் மறுபடியும் இந்த மாதிரி மறுபடியும் ஒரு 6 வாட்டி கொடுத்து இந்த சைடு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை முடிச்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி முடித்து கிளாஸில் சென்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணிக்கலாம்.